ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. நான் இப்போ தான் பார்த்தேன் அண்ணன் பேசினதை வீடியோ ஃபுல்லாக இப்போ தான் நான் பார்த்தேன். நான் முதல்ல அதான் இவன் இந்த சேனலில் சொல்லியிருக்காங்கல்ல, இதை மட்டும்தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு என்னடா இப்படி பேசியிருக்கான் தேவலாம அப்படின்னு, சரி அண்ணன் என்னதான் இப்படி பேசியிருக்காங்கன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அதில் ரொம்பவே நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க தம்பி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணன் ஃபைனலாக சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ என்ன தான் சொன்னாலும் நீ மறுபடியும் அப்படி தான் போட போகிற அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரியே போட்டிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவனெல்லாம் நம்ம என்னன்னு சொல்ல, இவனை என்ன தான் சொன்னால் இவன் என்ன தான் திருந்த போகிறான். ஆனால் திருந்தாத ஜென்மம். இவனெல்லாம் எப்படி சொல்கிறது, நார்மலான மனுஷனா இல்லை கிறுக்கனான்னு தெரியல எனக்கு. கிறுக்குனா தான் இருப்பான் போல இருக்குது. மற்றவங்க வளர்றது பிடிக்காம அவங்கள எப்படி டவுன் பண்ணலாம், எதை பேசினா அவங்க டவுன் ஆவாங்க, அவங்க இப்பவும் டவுன் ஆக போகிறதில்ல. அவங்க அப்படி ஒன்றும் தப்பாக ஒன்றும் போடுறதில்ல இல்லையா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. அவன் எங்கேயும் போய் பேச மாட்டான். இவனுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்குறது நான் ரொம்ப இதாக நினைக்கிறேன். எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு இப்படி இருக்குது, ஆனால் பேசுகிற அவனுக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் கூட எப்படி சொல்கிறது, மனிதாபிமானம் இல்லாதவன் தான் இப்படி என்னமோ அவன் பேசுகிறது தான் கரெக்டு அப்படிங்கிற தாட்டு அவனுக்கு. அப்படி ஒரு நினப்பு, அந்த நினப்பில் பேசிக்கிட்டே இருக்கான். இவனை இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம எதுவும் சொல்லி எதுவும் அவனுக்கு மாற போகிறதில்ல. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்க, எனக்கு அட்வைஸ் பண்ணணுமாம்மா. எனக்கு அவரை பற்றி அவர் பேசுனதுக்கு இவங்க அட்வைஸ் பண்ணாங்கல்ல, எனக்கு அட்வைஸ் பண்ணாத அந்த பொண்ணுக்கு போய் அட்வைஸ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கு அட்வைஸ் பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும், நான் கேட்டுக்கிறேன். கேட்டுக்கிட்டா அமைதியாக தானே இருக்கேன். ஏதோ நான் எங்கேயும் போகிறதில்லையே, நீ எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ நிறுத்துவேன்னு நானும் பார்த்துட்ருக்கேன், நீ நிறுத்தியே மாட்டிக்கிறிய. நான் எங்கேயும் போடல, வீட்டோட தானே இருக்கேன். இப்போ வீட்டில் இருந்தும் வீடியோ போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க, போகுது. எனக்கு மட்டும் போக மாட்டேங்கி. விவசாயம் போட்டால் நீ போடு, ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு. எடுத்தோன்னே போகாதுன்னு அவங்க சொல்கிற அட்வைஸை மட்டும் நீ கேட்டியா? வீடியோ பார்த்துட்டு தான் வீடியோ போட்டிருக்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி பேசாத தம்பின்னு தானே நான் சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? நீ மறுபடியும் அவங்கள எப்படி இது பண்ணலாம், எப்படி நம்மளை பேசுவாங்க, அதை எடுத்து பேசலான்னு தான் நீ மறுபடியும் போட்டிருக்க. நீ எல்லாம் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத பற்றி சொல்கிறேன். சரிடாப்பா, நீ என்ன அட்வைஸ் பண்ணுற எனக்கு? நீ எப்படியும் பதில் வீடியோ போடுவ, என்னோட வீடியோவை பார்க்குறது தான் உன் வேலை. என் வீடியோவை அப்புறம் அவங்க வீடியோவை பார்த்துட்டு உன் சேனலில் போய் வீடியோ போடணும், அதுதான் உன்னோட வேலை. எப்படியும் போடுவேன். ஐயோ, திருந்த மாட்டேன். நீலாம் என்ன தான் சொன்னாலும் திருந்த போகிறதில்ல. உன் பொழப்பு அதுன்னு ஆகிப்போச்சு. மற்றவங்கள பற்றி வயிற்றெரிச்சல் படுறது தான் உன் பொழப்புன்னு ஆகிப்போச்சு. வேற என்ன பண்ண? ஆனால் எங்களவுக்கு நீ இல்லை. எங்களோட நாங்களாச்சும் எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத மாதிரி நாங்கள் போடுறோம். நாங்கள் யார் ஒம்பு தும்புக்கும் போகல. எதையும் பற்றி அவங்க அப்படி வாழ்கிறாங்களே இப்படி வாழ்கிறாங்களே அப்படின்னு வயிற்றெரிச்சல் பட்டு பேசலை. நீ தான் பேசிகிட்ருக்க. நீ தான். சரி, நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அந்த கடவுள் மேலே ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பாப்பாரு, நீ சாரு.